நம்ம சேனலில் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடி சொல்கிற? அதிர்ச்சியோடு கத்தினான் முத்து. லட்சுமி முழுங்கி குடும்ப கட்டுப்பாடு தான் பண்ணிட்டோம்னு மெத்தனமாக இருந்ததில் நாள் தள்ளி போனதே கவனிக்கலை. நேற்றுக்கு சந்தேகத்தில் மருத்துவமனைக்கு போய் காட்டிட்டு வந்தேங்க. முழுசாக 4 மாதம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க என்றால் பயந்தபடியே. என்ன எலவடி பண்ணுறாங்க? எவ்வளோ பணம் செலவழித்து அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு வந்தா இப்போ கர்ப்பங்கிற 3 பொட்ட பிள்ளைங்களை பெற்றுட்டு இனி ஒன்று தாங்காததுடி. சும்மா விட மாட்டேன். இந்த மருத்துவமனையை உண்டு இல்லைன்னு என்று பண்ணிவிடுவேன் என்று கத்தினான் முத்து. சொன்னபடியே முத்து செய்யவும் செய்தான். அந்த தனியார் மருத்துவமனை தலைமை மருத்துவரையும் லட்சுமிக்கு அறுவை சிகிச்சை செய்த பெண் மருத்துவர் வசுந்தரா தேவியும் கண்ணில் விரலை வெட்டி ஆட்டினான். நீதிமன்றம் போவேன் என்று மிரட்டினான். தலைமை மருத்துவரும் வசுந்தரா தேவியும் தொழில் மிகுந்த அக்கறை உள்ள மருத்துவர்கள். அவர்கள் முத்துவின் மிரட்டலுக்கு பயப்படவில்லை. லட்சுமியை மருத்துவமனையில் சேரச் சொல்லி எல்லா பரிசோதனைகளையும் பண்ணி பார்த்தபோதுதான் காரணம் பிடிப்பட்டது. பின் முத்து லட்சுமி இருவரையும் அழைத்து, இதோ பாருங்க, உங்கள் மனைவிக்கு நடந்த அறுவை சிகிச்சையில் எந்த தவறும் நடக்கலை. சினக்குழாயை கவனமாக வெட்டி முடிச்சிட்டோம். இயற்கையின் வினோதமாக புதிய சினக்குழாய் வளர்ந்தது. அதன் காரணமாகத்தான் சினைமுட்டை சினைப்பையை அடைத்திருக்கு. இது இயற்கையோட விளையாட்டு. எங்கள் தவறும் எதுவும் இல்லை என்று வசுந்தரா தேவி விளக்கி கூறினார். முத்து ஆவேசம் குறையாமல், எது எப்படியோ போகட்டும், இப்போ வந்திருக்கிற சனியனை அழிச்சிடுங்க என்று கத்தினான். புரிஞ்சுக்கோங்க, இப்போ கருவை கலைச்சா இவங்க உயிருக்கே ஆபத்து. செத்து ஒளியிட்டோம், அத்தோடு சேர்ந்து இவளும் ஒளியிட்டோம். இன்னொரு பொட்டப்புள்ளை பெற்றுட்டு இவ என் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது என்று கத்திவிட்டு போய்விட்டான் முத்து. அழுது கொண்டே இருந்த லட்சுமியை பார்க்க பாவமாக இருந்தது. அன்று இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை வசுந்தரா தேவிக்கு. லட்சுமியின் கண்ணீர் முகம் கண்ணுக்குள்ளே நின்றது. சோதனை செய்தபோது இதுவும் பெண் குழந்தை என்பது தனக்கு மட்டுமே தெரிந்த செய்தியை அவள் மனதில் உறுத்தியது. தனக்கு திருமணமாகி 7 ஆண்டுகளாகியும் ஒரு குழந்தை இல்லாத போது வேண்டாம் என்று சொல்லும் லட்சுமிக்கு குழந்தைகளாக பிறப்பது என்ன கணக்கோ என்று எண்ணிக்கொண்டால் மனம் கனத்தது. காலையில் அவளை பார்க்க வந்த லட்சுமியை அமரச் சொன்னாள். லட்சுமி, நான் சொல்கிறத கவனமாக கேளு. நீ இப்போ இருக்கிற நிலையில் முழுசாக 4 மாதம் முடிஞ்சு போச்சு. கருவை கலைத்தா உன் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அதனால் இதை சுமந்து பெற்றுக்கோ. பையனாக இருந்தால் உன் விருப்பப்படி முடிவெடு. பெண்ணாக இருந்தால் அந்த குழந்தைய நான் வளர்க்குறேன். உன் பிரசவ செலவை நானே ஏற்றுக்கிறேன். இதனால் நம்ம 2 பிரச்சனையும் தீரும். யோசிச்சு பதிவு சொல்லு என்று கூறினாள் வசுந்தரா தேவி. அம்மா, தெய்வம்மா, நீங்கள் வயிற்றில் வந்ததை அழிக்க மனசு வரல. என்ன இருந்தாலும் அதுவும் ஒரு உசுறு. என் உசுரையும் என் பிள்ளையும் உசுரையும் காப்பாற்றிட்டீங்க அழுதாள் லட்சுமி. அதன் பிறகு வசுந்தரா தேவி லட்சுமியை கவனமாக பார்த்து கொண்டாள். அவளுக்கு மட்டும் இல்லாமல் அவள் குடும்பத்திற்கு செலவு செய்தாள். பிள்ளைகள் படிப்பதற்காக ஒரு தொகை வைப்பு நிதியாக போட்டு வைத்தாள். லட்சுமிக்கு 5 மாதம் கழித்து பெண் குழந்தை பிறக்க அந்த குழந்தையை தூக்கி வசுந்தரா தேவி கையில் கண்ணீரோடு கொடுத்ததோடு சரி, அதன் பின் அவள் வாழ்க்கையிலிருந்து அந்த குழந்தை நினைவுகளை கூட அழித்து விட்டாள். காலங்கள் உருண்டோடியது. லட்சுமியின் பிள்ளைகள் எல்லோரும் வளர்ந்து விட்டார்கள். முத்துவுக்கு குடித்து குடித்து நுரையீரல் பிரச்சனை வந்து ஒரு ஆண்டிற்கு முன்பு போய் சேர்ந்து விட்டான். பெரிய பெண்ணை 12ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்துவிட்டு சொந்தத்தில் மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்தாள். சின்னவளுக்கு பழைய சாமான் வாங்கி விற்கும் மாப்பிள்ளை தான் அமைந்தது. 3வது பெண் மட்டும்தான் படிப்பில் கெட்டிக்கரையாக இருந்தாள். வருமானம் கைக்கும் வாய்க்குமாக வாழ்க்கை ஓடியது. லட்சுமியால் முன்பு மாதிரி உழைக்க முடியவில்லை. வேலை அதிகமாக செய்ததில் மூச்சு வாங்கியது. பேரன் பேத்தி இருவரும் பிடித்த பண்டங்களை வாங்கி கொண்டு மகளை பார்க்க கோயில்பட்டி கிளம்பினாள். மகளும் மருமகனும் வீட்டிலேயே சின்னதாக ஒரு உணவகம் நடத்தி கொண்டிருந்தனர். லட்சுமி அங்கு இருக்கும் வரை தன்னால் முடிந்த வேலைகளை செய்து கொடுப்பாள். அன்று இட்லி மாவு அரைத்துவிட்டு தண்ணீர் பிடித்து வைத்தாள். காய்கறி நறுக்கிவிட்டு நிமிர்ந்தவளுக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பித்தது. விறுவிறுவென இடது கை, தோள்பட்டை, முதுகு என வலி பரவியது. சலசலவென வேர்த்து கொட்டியது. அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டாள். அடுத்த அரை மணி நேரத்தில் அவள் மகளும் மருமகனும் அவளை ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். மாரடைப்பு என்றார்கள். தூக்கமும் விழிப்புமாக இருந்தவள் 2ஆம் நாள் தான் நன்றாக கண் விழித்தாள். அருகில் இருந்த நர்ஸ், அம்மா, நீங்கள் செத்து பிழைச்சிருக்கீங்க. நல்ல நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க என்றாள். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நானும் இன்னும் கொஞ்ச நாளாவது உயிரோடு இருக்கணும். என் கடமை இன்னும் முடியல. இன்னும் ஒரு பொண்ணு கரையேற்றணும் என்று நெகிழ்ச்சியாக கூறினாள் லட்சுமி. உங்களை காப்பாற்றினது எங்கள் சின்ன டாக்டர் அம்மா தான். சின்ன வயசுனாலும் அவங்க சரியான நேரத்தில் போட்ட ஊசியும் தான், தந்த சிகிச்சையும் தான் உங்கள் உயிரை காப்பாற்றியது. அதனால தான் நீங்கள் இப்போ உயிரோடு இருக்கீங்க. நீங்கள் நன்றி சொல்லணும்னா அவங்களுக்கு தான் சொல்லணும். அவங்க இருதய சிகிச்சை பிரிவில் மேல் படிப்பு முடிச்சிருக்காங்க என்றாள் நர்ஸ்.
அன்று மாலை அவசர சிகிச்சை பிரிவில் முதன்மை மருத்துவர் வசுந்தரா தேவி லட்சுமியை பார்த்ததும் திகைத்து போனாள். லட்சுமிக்கு அதே உணர்வுதான். பார்க்க மாட்டோம் என்று எண்ணியிருந்த இருவரும் எதிர்பாராமல் பார்த்து கொண்டதில் இருவருக்குமே அதிர்ச்சி. வசுந்தரா தேவி சுதாகரித்து கொண்டாள். லட்சுமி, நீயா? உடம்பு எப்படி இருக்கு? இது ஏன் மருத்துவமனை தான். நான் 2 நாளாக ஊரில் இல்லை, அதான் உன்னை பார்க்கல. இன்றைக்கி நோயாளிகள் பெயர் அட்டவணையில் உன் பேர் பார்த்தேன். ஆனால் நீயா இருக்கும்னு நினைக்கல. உன் புருஷன் பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? அம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மா? உங்களை பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. உங்கள் குழந்தைங்க என்றவள் டக்குன்னு பேச்சை நிறுத்தினாள் லட்சுமி. இப்படி ஒரு சூழ்நிலையில் நீயும் நானும் இந்த ஊரில் இருந்த இடத்துல சந்திப்போம்னு நினைக்கல. காலம் செய்யும் வேடிக்கை பாரு. உன் உயிரை காப்பாற்றுறது யாருன்னு நினைக்கிற? நீ அன்னைக்கு வேண்டாம்னு தூக்கி கொடுத்துட்டு போனியே, உன் பொண்ணு தான். நாளைக்கு நான் அவளை கூட்டிகிட்டு வந்து உன்னை அறிமுகப்படுத்துகிறேன் என்றாள் வசுந்தரா தேவி. அம்மா, நீங்கள் தெய்வம்மா. நீங்கள் சொன்னபடியே என் மகளை நல்லா வளர்த்து பெரிய மருத்துவராக ஆக்கிட்டீங்க. அவள் என்றைக்குமே உங்கள் மகளாகவே இருக்கட்டுமா. புதுசாக ஒரு உறவான்னு அம்மான்னு அவள் வாழ்க்கையில் நுழைய நான் விரும்பலை. அது பல குழப்பங்களை உண்டாக்கும். அவள் என் மகளாக இருந்தால் இந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்காது. நீங்கள் தான் அவளுக்கு என்னென்னைக்குமே அம்மா. இந்த உண்மையை அவளுக்கு தெரியவே வேண்டாமா என்று கை கூப்பினாள். மறுநாள், என்ன லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க என்று புன்னகைத்தபடியே உள்ளே நுழைந்தாள் சின்ன டாக்டர் அம்மா வைஷ்ணவி. அவளை பாசமாக பார்த்து மகிழ்ச்சியாக, நல்லா இருக்கம்மா என்று தலையாட்டினாள் லட்சுமி. மனம் முழுக்க வாஞ்சியோடு ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு இருந்தாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.